இல்லை நான் இந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கல. நல்லா இருந்துச்சு. லைக் மித்தாலஜி கான்செப்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபீல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா தான் இந்த பார்ட் பார்க்க முடியும் அப்படிங்கிற அப்படின்ற மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. அது அது இது பார்த்துட்டு கூட அதை போய் பார்க்கலாம். அது பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. அது இருந்தால் அந்த கான்செப்ட் புரியும் அவ்வளோதான். மற்றபடி அது பார்த்தா தான் இது தெரியும்ன்ட்டு அப்படி கிடையாது. ருக்மணி வசந்தை ஏற்கனவே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஏஸ் மദ്രാசி இதிலலாம் ஒரு மாதிரி சாஃப்டான கேரக்டரில் பார்த்தோம். இப்போ இந்த படத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்குது அது ஃபீல்? அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஆனால் கெஸ் பண்ண முடியும். இது இப்படி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கெஸ் பண்ண முடியும். பட் மாறும்போது மாசாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அவங்களுக்கு கொஞ்சம் அந்த டான்ஸு ஃபைட் அந்த அளவுக்கு வரல. பட் இருந்தாலுமே பார்க்க ஓரளவுக்கு விஷுவலாக நல்லாவே கொண்டு வந்துட்டாங்க. மியூசிக்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதெல்லாம் நிறைய இருக்குது. நிறைய இருக்குது. நான் 2 3 ப்ரீ கிளைமேக்ஸ்லேயும் ஒரு சீக்வன்ஸ் வரும். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸுமே பயங்கரமாக இருந்துச்சு. அவர் சொல்ல வேணாம். டைரெக்ஷன்லேருந்து ரைட்டிங்லேருந்து எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே காந்தாரா பார்ட் 1 ஒரு பெரிய ஹிட் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் கொடுத்துருந்துச்சு. இந்த படம் வந்து சாப்டர் 1 வந்து 1000 crores அடிக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆஸ் ஆடியன்ஸாக படம் பார்த்துருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு இருக்கலாம். ஏன்னா அந்த மித்தாலஜி கான்செப்ட் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. இப்போ நம்ம பாகுபலிலையுமே அந்த மாதிரி தான். இப்போ காந்தாரா 1ல் அந்த அளவுக்கு இருக்காது. பட் இது வந்து முழுக்க அது எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க. வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்தியன் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. தெரியல, ஷுவராக சொல்ல முடியல. பட் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக.